தயவு செய்து பின்னர் அழைக்கவும். ஜான் குமார்ண்ணா நீங்க தானா? என்னப்பா இப்போ தான் ஊர்லேருந்து வரியா? ஆமாண்ணே, டேவிட் ஃபோன் பண்ணுறேன் எடுக்கவே மாட்டான். பசங்களும் எவனும் ஃபோன் எடுக்க மாட்டேன்றாங்க. மணி வேற 11 மணி ஆயிடுச்சு. வண்டி வேற கிடைக்கல. நல்ல வேலை நீங்கள் வந்தீங்க. ஆமாம் என்னப்பா, டேவிட்டு மற்ற பசங்கள்லாம் ஒருத்தரையும் இப்போ பஜாரில் பார்க்க முடியறதும் இல்லை. மாதத்துக்கு ஒருக்க முன்னே ஏதாவது டூர் போகிறது உண்டு. ஆக்டிங் டிரைவராவது கூப்பிடுவீங்க, இப்போ கூப்பிட்றதும் இல்லை. கான்டாக்டே மொத்தத்தில் இல்லாமல் போச்சப்பா, என்னாச்சு? அவன் ஏன் ஃபோனே எடுக்க மாட்டான். நீங்கள் வேற. அது சரி. நீங்கள் எப்படி இருக்கீங்கண்ணா? நமக்கு என்னப்பா, ஆண்டவன் முன்னியத்தில் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் சென்னை லைஃப் எப்படி போய்கிட்டு இருக்கு? சென்னை என்னண்ணா நம்ம தென்காசி மாதிரி வருமா? அதுவும் உண்மைதான். வீட்டில் ட்ராப் பண்ணிடவா? லேட் ஆகிடுச்சு. டேவிட் ரூமுக்கே வண்டியை விட்ருங்க. அப்படியே பசங்க கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் வீட்டுக்கு போகலான்னு இருக்கேன். டேவிட் பைக் தான் இருப்பான். நான் மார்னிங் பார்க்கலாம். டேவிட் 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 டேய் கதவை திறடா. தான் வரையாண்ணா? ஆமா மச்சி, வந்தோன்னே என்ன மச்சி பசங்க யாரும் இருக்கிற மாதிரி தெரியல, தனியாவா இருக்க? நீ முத கிளம்பு. உனக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? பிராண்டட் சரகு. இதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ கிளம்பு. என்னடா இப்படி சொல்ற? என்னடா குட்டியை கிட்டியை உள்ள ஏற்றிட்டியா? சீத்து இருக்கிற குழப்பத்தில் குட்டி வேற. டேய் வெளியில் எப்படி மழை பெய்யா இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம், நீ முத கிளம்பு. சரி உன் பைக்கியை கொடு, நான் கிளம்புறேன். ஏதோ சைக்கோ மாதிரி பண்ணுற, சரியில்லை. இது அதோட வேலையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் போக முடியாது. டேய் எடுத்து வை, அடிப்போம். இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறது தெரியல. டேய் மச்சான் சீக்கிரம் வாடா, சீக்கிரம் வா மச்சி. ஆமாம் பசங்க யாரும் வர்றது இல்லையா? ஃபோன் அடிச்சாலும் எடுக்க மாட்றாங்க, நீயும் எடுக்க மாட்ற. என்னடா நடக்குதுங்க? ஏன்டா இப்படி பைத்தியம் மாதிரி இருக்க? ஏதாவது பேசுடா, வேற ஏதாவது பிரச்சனையா? டேய் என்னடா அங்கங்கே பார்க்குற? ஒன்றும் இல்லை. நான் கேட்டது பதில் சொல்டா. நீ முதல்ல தடி, நான் சொல்கிறேன். கொஞ்ச நாளாகவே டெய்லி நைட்டான ரூமில் என்ன நடக்குனே தெரிய மாட்டேங்குது. எதுவும் நடக்குது, ஏதேதோ சவுண்ட்லாம் கேட்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல மச்சி. இதுக்காகவே பசங்க யாரையும் ரூமுக்கு வர விடுறதில்ல. வீட்டுக்காவது போகலாம் பார்த்தா ஃபாலோ பண்ணிடுவோம், பயமாக இருக்கு. ஏதோ இருக்கு மச்சி. என்னடா சொல்கிற? அப்போ ரூமில் பேய் இருக்குன்றியா? அதுக்கு தான்டா உன்னை இங்கே இருக்க வேண்டாம்னு சொன்னேன். இங்கே இருக்கு. ஏண்டா நீ பயந்து நீ நினைக்கிறேன். உனக்கு இப்போ நிரூபிச்சு காட்டுறேன் பார். டேய் அதெல்லாம் மன பிரம்மடா. இங்கே பேய் இருக்கு. இந்த காலத்தில் போய் பேய் நிரூபிச்சு காட்டுறானே.
பவர் கட் ஆயிடுச்சு. இப்போ நிரூபிச்சு காட்டுறேன் பார். என்ன